வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேப்டன் மில்லர் ட்ரெயிலர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. வெள்ளக்காரன் கண்ணுக்கு கொள்ளக்காரன். உன்ன மாதிரி நானும் ஒரு கொலைகாரனா இருந்திருந்தா அவனை நானே கொன்னுருப்பேன். எனக்கு அவ சாகணும். கெட்டவனை கொண்டு இருக்க நல்லவனை தானே இருப்பேன். ஊர்க்காரன் கண்ணுக்கு துரோகி. உண்மையிலே நீ யாரு? நீ யாரு? உனக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து யாருங்கிறது மாறும். The village and the temple will now become British property. Mining will soon begin, and we will find out exactly what lies beneath. You believe devil? I am the devil, and you will call me கேப்டன் மில்லர். Captain Miller. பசியோடு சுற்றிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு ஒரு இறை கிடைக்கிது. அதை எப்படியாவது தூக்கிட்டு போயிடலான்னு ஒரு கழுத புலி கூட்டமே அலையுது. அப்போது அந்த இறைய ஓனாய் தூக்கிட்டு போனால் என்ன ஆகும்? சூப்பர், சூப்பர் சூப்பர். செம்ம பயங்கரமா இருக்கு. ஆக்ஷன்லாம் பயங்கர வைலன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு இடத்துல பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் படம் அளவுக்கு அந்த ஆக்ஷன் சீன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி கன்னெல்லாம் நம்ம பார்த்து ஃபுல்லாவே ஹாலிவுட்ல தான் பார்த்துருப்போம். தமிழ் படத்துல அது பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு பார்க்கவே. ஆமா, இந்த வெப்பன்ஸ் ஃபுல்லாவே அந்த காலத்துல இருக்கிற மாதிரி தான் அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு இதுல மரத்துல எதுல கட்டி வச்சு வெடிக்குது எல்லாம். அந்த தெரிக்குது, தலைலாம் அடி தனியா போகுது. அதெல்லாம் ஒரிஜினலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இவரே போலீஸா தான் இருக்காரு அதுல, எனக்கு தெரிஞ்சு. அது கொஞ்சம் இதுவா இருக்கு. அதான் எனக்கு தெரிஞ்சு அது ஃபுல்லா பிளாஷ்பேக் கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எதனால இப்படி ஆவறாருன்னு ஒரு பிளாஷ்பேக் கதை இருக்கும். அது அதனாலதான் அவங்களை எதிர்த்து நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இது என்ன மாதிரி இருக்கும் அப்படி. அதாவது நம்மளுக்கு தெரியுது இது பிரிட்டிஷுக்கும் உங்களுக்கும் நடக்கிறது. ஆனா இதுல ஏதோ ஒரு பயங்கர ஒரு அதுக்குள்ள ஒரு கதை ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட இது நம்ம ஊருக்கும் அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கும் சண்டை வருது, அது மட்டும் தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன கதையை இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தாதான் தெரியும். நல்லா இருக்கு. ஆமா, தனுஷோட அவரோட லுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 லுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அந்த யங்கா ஒண்ணு வராரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மீச வச்சு ஒண்ணு வராரு, அந்த ஃபுல் தாடி பேடு அதெல்லாம் வச்சு செமையா ஒரு லுக்ல இருக்கிறாரு. அது அந்த திருநாள் மூஞ்சில இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட அந்த நான் கடவுள் ஆரியா அந்த லுக்ல இருந்தாரு. செமையா இருந்துச்சு. ஆமா, ஏதோ இதெல்லாம் டிராயிங் எல்லாம் பண்ணிருந்தாங்க. ஆமா ஆமா, அதான் அந்த கருப்பு கலர்லயும் ஒரு டிராயிங் பண்ணி வச்சிருந்தாரு. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு போது தெரியல. பொங்கலுக்கு 4 படம் இறங்குது, என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.